பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை பாடி ஆராதிக்கப் போகிறோம். அல்லேலூயா, தேவனுக்கே என்று சொல்லி பாடி தேவனை ஆராதிக்கலாமா? வாங்க சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். தேங்க்யூ லார்ட், க்ளோரி. அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கிருபைநாதன், துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதுவரை உதவிய எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, ஆராதனை உமக்குத்தான். வல்லவரே நல்லவரே, வாக்கு மாறாதவரே. Thank you Lord. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஆராதனைக்குரிய பரிசுத்தரே. Thank you Lord. இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார் அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தேவ கிருபை இறங்கட்டும், அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கே விடுதலை என்று சொல்லி இன்றைக்கு விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். போராட்டங்கள் மாறட்டும், தடைகள் விலகட்டும், ஜெயத்தை தார். எல்லா மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 33:12 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே இந்த 2 பேருடைய உடன்படிக்கையை குறித்து நாம் வேத வசனத்தில் காண முடிகிறது. ஒரு கணவன் மனைவியை தெரிந்து கொள்வது போல, ஒரு மனைவி கணவரை தெரிந்து கொள்வது போல, இங்கு கர்த்தர் தமது ஜாதியை ஜனத்தை தெரிந்து கொள்கிறதையும் நாம் கர்த்தரை சுதந்திரமாக தெய்வமாக தெரிந்து கொள்வதை குறித்தும் இங்கு வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக ஒரு ஜனம் தெரிந்து கொள்வதையும் ஜனத்தை தேவனாகிய கர்த்தர் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்வதையும் குறித்து இந்த சங்கீதக்காரர் அழகாக எழுதுகிறார். ரூத்தின் சரித்திரத்தில் ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் ஒரு தேவனை பின்பற்றுகிற ஒரு பிள்ளை அல்ல, மோபாபிய பெண் பிள்ளை. ஆனால் இவளுக்கு இந்த தேவனை குறித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து தெரிய வந்த போது, இந்த தேவன்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவள் ஏற்றுக்கொண்டாள். அது மாத்திரமல்ல, இந்த தேவனைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி இவரை சொந்த தெய்வமாக அவள் ஏற்றுக்கொண்டாள். அப்படிப்பட்ட ஜாதியாக அவளையும் அவளை தனக்கு சுதந்திரமாக தேவனும் தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். அவரது செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. மகளே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று போவாஸ் மூலமாக கர்த்தரே அவளுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பினதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியாயிருக்கிற நாமும், நம்மை கர்த்தர் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட
நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறபடியினால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். தமக்கு சுதந்திரமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் சொந்த பிள்ளைகளாகவும் மாறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையின் மேல் மரித்தார். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் விமோச்சனம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு பரமராஜ்யத்துக்கு, மோட்சத்துக்கு செல்கிற பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இதைத்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த பாக்கியத்தை நம்முடைய தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் இந்த பாக்கியத்தை பெறாமல் இருந்தால், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருந்தால் அவர்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. எங்களை சுதந்திரமாக சொந்த பிள்ளையாக நீர் தெரிந்து கொண்டபடியினால் அந்த பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தரை தெய்வமாக அறிந்து கொண்ட இந்த பாக்கியமான சூழ்நிலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிற இந்த பாக்கியத்தை ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசம் முழுவதும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாதிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் அது அன்பண்டையில் இழுத்து கொள்ளும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக அறிந்து கொள்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தந்தருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.